இந்திய மக்களின் வரிப்பணத்தை தொழிலதிபர்கள் மூலமாக கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று ஒன்றிய அரசை அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்துள்ளார். அது தேர்தல் பத்திர முறைகேடுகள் மூலம் வெளிவந்து இந்திய தலைவர்கள் பலராலும் தோலுரித்து காட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எப்படி மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு கொள்ளையடித்திருக்கிறது என்பதை மறைப்பதற்காக இன்றைக்கு பாரத ஸ்டேட் வங்கி அவைகளை எல்லாம் மறைத்து 30ஆம் தேதி ஜூன் மாதம் தருகிறேன் என்று சொல்லி மத்திய அரசாங்கத்துடைய முகத்திரையை இன்றைக்கு கிழிப்பதற்குரிய சூழலை கண்டித்திருக்கிறார்கள். இது ஒன்றே போதும், மத்திய அரசாங்கம் எவ்வளவு மோசமாக மக்களுடைய வரிப்பணத்தை, இந்தியாவுடைய வரிப்பணத்தை தொழிலாளர்கள் மூலமாக கொள்ளையடித்திருக்கிறார்கள். அரசியல் ஆண்மை இல்லாமல் அதை காட்டுவதற்கு தயார் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது வெளியே தெரியாத மத்திய அரசாங்கத்தின் கொள்ளை இது என்பதை இன்றைக்கு அத்தனை மத்திய இந்தியாவில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் இதை தோல்வி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலும் அதற்கு எதிர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.